வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுப்பதை தியானிப்போம். ஒப்புக் கொடுத்தலின் இயல்பு. நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுத்தலானது இந்த பரமநாயகிக்கு பொருந்தும்படியாகவும் நமக்கு பயனுள்ளதாயிருக்கும்படியாகவும் உண்மையாயிருக்க வேண்டும், குறையில்லாமல் இருக்க வேண்டும், நிலையாயிருக்க வேண்டும். அந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது உட்கருத்தும் பக்தி வணக்கமுமின்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உறுதியான மனதோடும் பக்தி வணக்கம் நிறைந்த சிநேகத்தோடும் அன்னைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மீளவும் நம்மிடத்திலிருக்கிற புத்தி மனதையும் சக்திகளையும் நினைவு ஆசைகளையும் வார்த்தை கிரியைகளையும் நம்முடைய மேலான ஆண்டவளும் உன்னத இராக்கினியுமாயிருக்கிற தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதல்லாமலும் இந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க பின்வாங்காமல் ஞான பிள்ளைகளாகவும் குடிமக்களாகவும் ஊழியர்களாகவும் எண்ணி எப்பொழுதும் நம்மை ஆண்டு பாதுகாத்து வர மன்றாடுவோமாக. தேவமாதாவே, உமக்கு உம்முடைய திருமைந்தனான இயேசு கிறிஸ்துநாதருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் உமக்காகவும் அவருக்காகவும் வாழ்ந்து வருவது எவ்வளவு பாக்கியம்! ஒப்புக் கொடுத்தலின் கடமை. நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து நாம் பரலோக பூலோக இராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியருமாயிருக்கிறதினால் நமது வாழ்நாள் முழுதும் தேவமாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் சேவித்து நம்முடைய இருதய அன்போடு நம்முடைய அடைக்கலமாக மன்றாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும்படி செய்து மனுமக்கள் எல்லாரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசைப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனையை எவ்விடத்திலும் விளங்கும்படி செய்து புண்ணிய மாதிரிகைகளை சமுத்திரையாய் கண்டு பாவிப்பதே நமது பேரில் சுமந்த கடனாகும். அதை செய்வதற்கு மனமும் உறுதியும் உண்டோ இல்லையோ என்று யோசித்துப் பார்க்க வேண்டும். ஒப்புக் கொடுத்தலின் பயன். நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுப்பதினால் உண்டாகும் பயனை குறித்து பக்தியுள்ள ஒருவர் எழுதி வைத்ததாவது: தேவமாதாவின் மேல் வைக்கும் பக்தி வணக்கம் எண்ணிலும் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த பரமநாயகியிடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள். பிணியாளர் தங்களுடைய வியாதியில் வேண்டிய சுகத்தையும், கல்வியறிவில்லாதவர்கள் கல்வியையும், பலவீனர் தைரியத்தையும், கஸ்திப்படுகிறவர்கள் தேற்றரவையும், வருத்தப்படுகிறவர்கள் இளைப்பாற்றியையும், கிளேசப்படுகிறவர்கள் அமைதியையும், யுத்தத்தில் அகப்பட்டவர்கள் சமாதானத்தையும், பாவிகள் மனந்திரும்புதலையும், இஷ்டப்பிரசாதத்தையும், நல்லோர் புண்ணிய வழியில் வழுவாமையையும், உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருக்கிற ஆத்துமாக்கள்
மோட்சபாக்கியத்தையும் அடைவார்கள் என்பது சந்தேகமில்லை. இந்த பரம ஆண்டவளுடைய சகாயங்களை பெறாதவர் எவருமில்லை. அன்னையின் ஆதரவை பெறாத ராட்சியமும் தேசமும் இல்லை. பூமியெல்லாம் கிருபையால் நிறைந்திருக்கின்றன. அன்னையின் மாசற்ற இருதயம், இயேசுநாதரின் திரு இருதயம் நீங்களாக விலையேறப் பெற்றதுமாய், பரிசுத்தமுள்ளதுமாய், சாந்த குணமுள்ளதுமாய், கிருபையுடைத்தானதுமாய் இருக்கின்றமையால் சகல சம்மனசுகளையும் மோட்சவாசிகளையும் பார்க்கிலும் அதிக மேன்மையுள்ளதுமாய், நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு விருப்பமுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த கிருபையுடைத்தான இருதயத்தினின்று ஓர் வற்றாத ஊரணி போல் அநேக நன்மைகள் மக்கள் மீது சொரிந்து வருகிறது. ஆனால் இந்த பரமநாயகி எல்லோரிடத்தும் இப்பேற்பட்ட கிருபையுள்ளவர்களாயிருக்கிறதினால் விசேஷமாய் தங்களை அன்னைக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் அடையப்போகிற ஞானவரங்களை எவ்வெனவென்று சொல்லவும் முடியாது. செபம். தேவஸ்நேகத்தின் தாயாரே, உமது திருமைந்தனான இயேசு கிறிஸ்துநாதர் தமது திருப்பிதாவினிடத்தில் எமக்காக மனு பேசுவது போல நீர் அடைந்த மீட்பரிடம் எங்களுக்காக மன்றாடுவதற்கு நியமிக்கப்பட்டவராயிருக்கிறீர். அவரும் உமது மன்றாட்டுகளை புறக்கணிக்க மாட்டாதவராயிருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் அடைவதற்கு வல்லவல்லவராயிருக்கிறீர். ஆதலால் நிர்பாக்கியருக்கு ஆதரவுள்ள உம்மிடத்தில் ஓடிவந்து உம்மேல் என் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன். உம்மால் ஆதரிக்கப்பட்டவள் நித்திய நரகத்துக்குப் போகிறவள் அல்ல. அதனால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீர் ஆதரித்து காப்பாற்றுவீராகில் கரையேறுவேன் என்கிறதே மறுக்கப்படாத சத்தியமாம். ஓ தேவமாதாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு மரித்து இரட்சண்யத்தை அடைவேன் என்று நம்புகிறேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.